சொல்லி அரசர்கிட்ட கூட்டிட்டு போறாங்க. அரசரும் மாண்டவியர் முனிவருக்கு கழுவேற்றம் தண்டனை கொடுக்குறாரு. கழுவேற்றம்னா கழுமரம், அதாவது இது இரும்பு இல்லைன்னா மரத்தால் ஆன தூண் போல இருக்கும். இது 6 இல்லைன்னா 10 அடி உயரத்துல இருக்கும். அவ்வாறு செஞ்சவங்களை கழுமரத்தோட கூர்மையான பகுதியில ஏற்றி உட்கார வைக்கும் போது அந்த கூர்மை அவங்களோட உடம்ப 2ஆ கிழிச்சு மேல் பக்கத்துல இந்த தண்டனையால இறக்குறவங்களுக்கு எந்த ஒரு சடங்கும் செய்யக்கூடாது. அவங்களோட உடம்பு காக்கைகளும் கழுகுகளும் கொத்தி தின்னும். அப்போ அந்த வழியா கௌசிகனை தலையில வச்சுட்டு நலாயினி நடந்து வராங்க. அவனோட கால் மாண்டவியர் முனிவர் மேலப்படுது. இதனால கோபம் கொண்ட முனிவர் காலையில சூரிய உதயம் ஆகும்போது நீ இறந்து விடுவான்னு சாபம் கொடுக்குறாரு. அதை பார்த்த கௌசிகனோட மனைவி சூரியன் உதயமானா தன் கணவர் இறந்துருவாடா, அப்படியானா சூரியன் உதயாமலே போகட்டும்னு சொல்லி எதிர் சாபம் விடுறாங்க. சாபத்தால சூரியன் உதிக்கவில்லை. இதனால ஜீவராசிகள் எல்லாருமே அவதிப்படுறாங்க. தேவர்கள் எல்லாருமே பிரம்மா கிட்ட போய் முறையிடுறாங்க. அதிவிரதையோட சாபத்தை இன்னொரு பதிவிரதையால தான் முறியடிக்க முடியும்னு சொல்லிட்டு பிரம்மா போயிட்டு அனுசுயா கிட்ட உதவி கேட்கிறாரு. கௌசிகனோட மனைவி கிட்ட உன்னோட சாபத்தை திரும்ப பெறு, உன்னோட கணவனை நான் காப்பாத்துறேன்னு சொல்றாங்க. கௌசிகனோட மனைவி சாபத்தை திரும்ப பெறுறாங்க. இதனால சூரியன் உதயமாகுது. உதயமான உடனே